ஒரு ரயில் பயணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும். தினமும் வந்து பார்த்திங்கன்னா, ரயிலில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பயணம் செய்கிறாங்க. அப்படி நம்ம பயணம் செய்கிறப்போ, ஒருவேளை நம்மளோட டிக்கெட் தொலைஞ்சது அப்படின்னு சொன்னால், நம்ம என்னலாம் செய்யணும்? அப்படி டிக்கெட் தொலைஞ்சாலும் ரயிலில் வந்து பயணம் செய்ய முடியுமா? அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஒருவேளை நம்மளோட டிக்கெட் தொலைஞ்சது அப்படின்னு சொன்னால், நமக்கு முதல்ல ஏற்படுவது என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு விதமான அழுத்தம், பதட்டம், பயம் இதுதான் வந்து முதல்ல ஏற்படும். இந்த மாதிரி நமக்கு டிக்கெட் தொலைஞ்சுது அப்படின்னு சொன்னால், நம்ம பதட்டத்தை விட்டுட்டு அமைதியாக பேக்கில் 1க்கு 2 தடவை தேடிட்டு டிக்கெட் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டிடிஇ, அதாவது நம்ம ஊரில் டிடிஆர்னு சொல்லுவோம், அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்தது வந்து நம்ம பிரச்சனையை வந்து எடுத்து சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அஃபிஷியலாக வந்து நமக்கு ஒரு நோட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து இந்த நோட் வந்து யூஸ் ஆகும். அதோட நம்ம என்னென்னலாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னால், ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி வந்து வெரிஃபிகேஷனுக்காக வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அந்த டிடி வந்து கொடுக்குறாங்கல்ல, நோட்டு கொடுக்குறாங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம ரயிலில் வந்து பயணிக்க முடியும். ஒருவேளை இதற்கு எதிர்மாறாக வந்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனையும் சொல்லி அந்த டிடி வந்து காது கொடுத்து கேட்காம உங்களுக்கு வந்து அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுற தோணியில் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா, உடனே வந்து 139க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்கள். அவங்க வந்து டிடி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை, இந்த மாதிரி பதட்டத்தை தவிர்க்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரயில் பயணம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், முன்கூட்டியே வந்து நம்ம டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டோமா எல்லாமே சரி பார்த்து கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியுமான வரைக்கும் வந்து டிக்கெட்டை வந்து இன்னொரு காப்பி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் காப்பியை வந்து கவரில் போட்டு பேக்கில் வச்சுக்கோங்க, ஒன்று கையில் வச்சுக்கோங்க. தொலைஞ்சு போனால் கூட பேக்கில் இன்னொரு காப்பி எடுத்து கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இமெயிலில் வந்து நம்ம டிக்கெட்டை கூட அனுப்பி வச்சுக்கலாம். அதில் மொபைலில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கிறது வந்து இந்த மாதிரி தொலைகிற நேரத்தில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும்.